நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா, நாம் ஒரு ஆன்மா. இந்த உடம்பில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அதிபிரகாசமான ஒளி புள்ளியாக இருக்கின்றோம். இந்த உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. இந்த உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவற்றது. ஆன்மா மனதின் மூலமாக எண்ணங்களை உருவாக்கி, புத்தியின் மூலமாக சிந்தித்து, அந்த சிந்தனையின் முடிவில் வரக்கூடிய உணர்வு, உணர்ச்சி, அந்த உணர்வு உணர்ச்சியை இந்த உடல் மூலமாக கர்ம இந்திரியங்களின் மூலமாக செயலாக வெளிப்படுத்தும். அப்படி செயலாக வெளிப்படுத்தும் போது அதுதான் கர்மா. அந்த கர்மாவுக்கு, அந்த செயலுக்கு ஒரு பலன் ரிட்டன் வரும். அதுதான் கர்ம பலன். அந்த கர்ம பலன் ஆன்மாவில் பதிவாகும். அது உடம்பில் பதிவாகாது. ஆன்மாவில் பதிவாகிறதால தான் ஆன்மா இந்த உடம்பை விட்டு அடுத்த பிறவிக்கு போகும்போது அந்த பதிவுகளையும் எடுத்துக்கிட்டு போகுது. அதனால தான் பாவாத்மா, புண்ணியாத்மா, மகாத்மான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். என்னுடைய அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பசங்க, நண்பர்கள், சொந்தம் எல்லாமே அந்த பாவ புண்ணிய பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும். அப்போ அந்த பாவ பதிவால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காததால நாம கோவில்களுக்கு போறோம். கோவில்களுக்கு போறது எப்படின்னா, உடம்புல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை சரி செய்யாம அந்த குறிப்பிட்ட பிரச்சனையால் வரக்கூடிய வலியை சரி செய்யறதுக்கு வலி நிவாரணி எடுப்பது போல, பெயின் கில்லர் எடுப்பது போல, பெயின் கில்லர் எடுக்கிறதால அந்த நேரத்துக்கு வலி வேதனை குறையுமே தவிர அசல் பிரச்சனை சரியாகாது. அப்போ பெயின் கில்லர் கொஞ்ச நாளைக்கு வலி இல்லாத ஒரு நிலையை நமக்கு அனுபவம் செய்யும். ஆனால் பிரச்சனை அப்படியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த பிரச்சனை பெருசாகும். வலி நிவாரணியும் பெயின் கில்லரும் ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்யாது. அதே போலத்தான் இங்கே நம்ம பாவ பதிவால் வரக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலை, அது வீட்டுக்காரராக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உடல்நிலையாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். காரணம் உங்களுடைய முன்வினை பாவகர்மா. அதுதான் அசல் வியாதி மாதிரி. இப்போ நாம் ஆத்மாவில் இருக்கிற பாவம் போகணும்னா பரமாத்மாவால் தான் முடியுன்றதை பார்த்தோம். ஆனால் இப்போ பரமாத்மா யாருன்னு தெரியாததால, இறைவன் யாருன்னு தெரியாததால நாம் கோவில்களுக்கு போகிறோம். கோவிலில் தான் இறைவன் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கோவிலுக்கு போகிறோம். அப்போ கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி பஞ்ச தத்துவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சக்தி.
அப்போ இந்த உடல் பஞ்ச தத்துவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ கோவிலுக்கு போயிட்டு வரதால இந்த உடல் பரிசுத்தமாகுமே தவிர, அதன் ஆதாரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு மனசு அமைதியாகுமே தவிர, ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த நிரந்தர பிரச்சனைக்கு தீர்வாகாது. ஏன்னா இந்த உடலை விட ஆன்மா உயர்ந்தது, பரிசுத்தமானது. ஆன்மா பிரிஞ்ச பிறகு இந்த உடல் அழுக தொடங்குது. அப்போ இந்த உடம்புல ஆன்மா இருக்கிற வரைக்கும் அவ்வளோ எந்த ஒரு துர்நாற்றமும் வீசலை. அப்போ ஆன்மா பிரிஞ்ச பிறகு இந்த உடம்பு அழுகுது, துர்நாற்றம் வீசுது. அப்போ இந்த உடலை விட ஆன்மா உயர்ந்தது, பரிசுத்தமானது. அப்போ ஆன்மாவுக்குள்ளதான் பாவங்கள் பதிவாகுது. அப்போ ஆன்மாவுக்குள்ள இருக்கிற பதிவை ஆன்மாவை விட கீழான சக்தி, பஞ்ச தத்துவங்களோட சக்தி அழிக்க முடியாது. அப்போ ஆன்மாவில் இருக்கக்கூடிய பாவ பதிவுகளை ஆத்மாவை விட உயர்ந்த பரமாத்மாவால்தான் அழிக்க முடியும். அப்போ பரமாத்மான்னா யாரு? அப்போ போன பதிவில் பரமாத்மானா யாருன்றத ரொம்ப ஆழமாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் உடல் இருக்கோ அவங்கெல்லாம் மனிதர்கள், தேவதைகள். மனிதர்கள் அசுத்தமான தேகத்தில் இருப்பாங்க, தேவதைகள் பரிசுத்தமான தேகத்தில் இருப்பாங்க. ஆனால் தேகம் இருந்தாலே அவங்க பரமாத்மா கிடையாது. அப்போ எந்த ஒரு தேகமும், ஸ்தூல தேகம், ஒளியாலான தேகம், இந்த 2 தேகமும் இல்லாத நிராகார ஜோதி சுரூபமானவர் தான் பரமாத்மா. இது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் எல்லா தேவதைகளுக்கும் அந்த மனித தோற்றத்தில் பூஜை நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு உடல் இருக்கு. ஆனால் சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபத்தில் பூஜை நடக்கும். ஏன்னா அவர் தான் நிராகாரமானவர், அவருக்குன்னு உடல் கிடையாது. ஸோ விஷ்ணுவும் பிரம்மாவும் சங்கரரும் மும்மூர்த்திகளும் அந்த ஜோதி சுரூபமான சிவனை தியானம் செய்கிறார்கள். இது நாம் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ மறுபடியும் வேற ஒரு வீடியோ கிளிப்பை நாம் இங்கே பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாம் யார்? நம்மை படைத்தவர் யார்? இதைத்தான் நானும் கேட்கிறேன். நாம் யார்? நாம் எவ்வாறு படைக்கப்பட்டோம்? நம்மை படைத்தவர் யார்? நமது செயல் என்ன? பொருள் என்ன? எனது மனத்திலும் இதே கேள்விதான். நமது செயல் மற்றும் கடமை என்ன? எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் 4 கரங்கள் கொண்ட ஸ்ரீ விஷ்ணுவே, தாமரையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பிரம்மாவே, நீங்கள் இருவரும் சதாசிவனான என்னுள்ளிருந்து பிறந்துள்ளீர்கள். யாமே உங்களை படைத்தோம். உங்கள் மற்ற கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டுமெனில் இந்த ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள். இந்த ஜோதிக்குள் செல்லுங்கள். எனது உருவத்தை கண்டுபிடியுங்கள்.
தாங்கள் சர்வசக்திமானான மகேசன் சதாசிவன் அல்லவா? இந்த ஜோதி வடிவம் உங்களது வடிவமா? இதற்குள் சென்று ஆரம்பத்தையும் முடிவையும் காண்போம். நிச்சயம் காண்போம். ஓம் நமச் சிவாய. ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, தாங்கள் இந்த ஜோதி வடிவத்தின் முடிவை காணச் செல்லுங்கள். சரி பிரம்மதேவா, தாங்கள் ஆரம்பத்தை காணச் செல்லுங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே. சர்வ சக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் முடியையும் திருவடியையும் தேடி பிரம்மனும் விஷ்ணுவும் ஜோதியினுள் சென்றனர். அவர்களின் யாத்திரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனிடையில் கால சக்கரம் சுழன்று கொண்டே வந்தது. பல யுகங்கள் சென்றன. ஆயினும் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் சர்வசக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் ஆதியையும் அந்தத்தையும் காண முடியவில்லை. ஜலம், பூமி, ஆகாயம், அண்ட சராச்சரம் எங்கு சென்றாலும் அதே அந்த மகேசன் சதாசிவனின் ஜோதி வடிவம் பிரம்மாண்டமாக தெரிகிறது. அதன் ஆரம்பத்தை காண்பது நடவாது, கண்டிப்பாக நடவாது. கடைசியில் பிரம்மாவும் விஷ்ணுவும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சந்தித்துக் கொண்டனர். பிரம்மதேவா, என்ன தோன்றுகிறது என்றால் சர்வசக்திமான் மகேசன் சதாசிவன் ஆதியும் அந்தமும் அற்றவன். அப்படியானால் நாம் தேடுவதை விட்டுவிட்டு சர்வசக்திமானான மகேசன் ஸ்ரீ சதாசிவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி வடிவான சதாசிவனே, உங்களது ஜோதி வடிவம் அற்புதமானது. ஆதியையும் அந்தத்தையும் எங்களால் காண முடியவில்லை. ஜோதி வடிவமான சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, தங்களுடைய உருவத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். ஸ்ரீ பிரம்மாவே, ஸ்ரீஹரி விஷ்ணுவே, எம்மால் படைக்கப்பட்ட நீங்கள் இருவருமே என் ஜோதிமயமான உருவத்தை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. தங்கள் மனத்தில் உள்ள இருள் இன்னும் விலகவில்லை. இந்த இருளை போக்குவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சதாசிவனே? இந்த அறியாமை என்ற இருளை போக்க உபாயம் ஒன்று கூறுங்கள் சதாசிவனே. என்னுடைய ரூபத்தை காண நீங்கள் இருவரும் பெரும் தியானம் செய்து தவமிருங்கள். இதுதான் என்னை காண சிறந்த வழி. தங்கள் ஆணை. சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, நாங்கள் தவம் செய்து தங்களை காண்போம். கண்டிப்பாக சதாசிவனே, நாங்கள் இதை செய்வோம். தவம் செய்தால் தங்களின் பார்வை பலப்படும். அப்பொழுது நான் உங்கள் முன் தோன்றி உங்களுக்கு சிறந்த வழி காட்டுவேன். இனி இருவரும் தவம் செய்ய துவங்குங்கள். தியானித்தீர்கள்? பரம்பொருளே, அன்னையும் நான் கேட்பதைத்தான் தங்களிடம் கேட்கிறார்கள். நந்தி, சதி, என் கண்கள் மூடும் பொழுது என் அகக்கண் முன்னே தோன்றுவது சதாசிவ ஜோதி. அந்த ஜோதி படைப்புகளை ஏற்படுத்தி அவற்றை காக்கிறது. இந்த ஜோதி தான் சிவஜோதி என்றும் போற்றப்படுகிறது. அது பிரம்மஜோதி என்றும் பிரசித்தி பெற்றது. பரமாத்மா என்ற ஜோதியை தியானம் செய்வது மிகவும் அவசியம். அப்போ இதிலிருந்து
பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் மும்மூர்த்திகளுமே அந்த ஜோதி சுரூபமான இறைவனைத்தான் தியானம் செய்கிறாங்க. அப்போ அந்த ஜோதி சுரூபமான சிவன் தான் இந்த முழு உலகத்திற்கும் நன்மை செய்யறாரு. அப்போ அந்த ஜோதி சுரூபமான இறைவன் இருக்கிற இடம் என்னன்றது இப்ப பார்ப்போம். இப்போ இது இந்த ஸ்தூல உலகம். இந்த ஸ்தூல உலகத்தில் இருந்து நாம் அப்படியே விடுபடுறோம். இந்த பூமியை தாண்டுறோம். இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் கடக்கிறோம். இப்போ இதைத்தான் பால்வெளி மண்டலம், கேலக்சின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சம். இந்த மனித உடலுக்கு சம்பந்தப்பட்ட சக்தி இருக்கும் இடம் காந்த ஆற்றல். இது வரைக்கும் தான் இந்த காந்த ஆற்றல் சூழ்ந்து இருக்கும். ஸோ இதைத்தான் பக்தியில் இறை சக்தின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது இறை சக்தி இல்லை, இது பிரபஞ்ச சக்தி. இதை காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்ச தத்துவத்தால் ஆன உடலுக்கு சம்பந்தப்பட்ட சக்தி காஸ்மிக் எனர்ஜி. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடையாது, ஆன்மீக சக்தி கிடையாது. ஏன்னா ஆன்மீகம்னாலே ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட சக்தி தான் ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட சக்தி காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச ஆற்றல். அப்போ இது வரைக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் சூழ்ந்திருக்கும் இந்த ஸ்தூல உலகத்துக்கு, இந்த ஸ்தூல உடலுக்கு சம்பந்தப்பட்ட உலகம். அப்ப இந்த உலகத்தை கடந்து இருக்கிறது தான் அந்த இறைவன் வசிக்கக்கூடிய உலகம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இந்த உலகம் இருக்கும். செம்பொன் நிற ஒளியால் சூழ்ந்த உலகம். முழுமையான தங்கமும் தங்க கலரும் கிடையாது, முழுமையான சிகப்பு கலரும் கிடையாது. இரண்டும் மிக்ஸ் பண்ணா வரக்கூடிய அந்த கலர் தான் இந்த உலகம். செம்பொன் நிற ஒளியால் சூழ்ந்த உலகம். இந்த உலகத்தை தான் ஒவ்வொரு தர்மாத்மாக்கள் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறாங்க. அப்ப இந்த செம்பொன் நிற ஒளியால் சூழ்ந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஒளி புள்ளிகளா இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள். நாம் எல்லாருமே பரந்தாமத்துல இது போலத்தான் இருப்போம். இந்த சின்ன சின்ன அதிபிரகாசமான ஒளி புலிகளுக்கெல்லாம் மேலா இருக்கக்கூடிய சர்வ சக்திவான் சிவன் இது போலத்தான் இருப்பார். அவருக்கும் நமக்கும் உருவத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனா சக்திகளில் அவர் கடலா இருக்கிறார். கீதையில பரமாத்மா தன்னுடைய அறிமுகத்தை இப்படி கொடுக்கிறார். நான் தலைகீழ் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன். நான் தலைகீழ் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த மாதிரியான பொசிஷனில் தான் நாம் பரந்தாமத்தில் இருப்போம். பரமாத்மாவும் இது போல தான் இருப்பார். இந்த வீடியோவை இப்போ நான் தலைகீழாக காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ பாருங்க, ஒரு மரம் மாதிரி தெரியும். அப்போ இறைவன் அடியில் வந்துடுறார்.
அப்போ ஒரு மரம், அந்த மரத்தோட அடியில் விதை. இப்போ மறுபடியும் நம்ம நார்மலாக அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்க, மறுபடியும் தலைகீழ் மரம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் மனித சிருஷ்டி மரத்தின் தலைகீழ் மரத்தின் விதையாக இருக்கிறேன். ஸோ அப்போ இப்படி பார்த்தா மரம் தலைகீழாக இருக்கு, விதை மேலே இருக்கு. ஸோ இதனுடைய அர்த்தத்தை தான் கீதையில் அப்படி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த உலகத்தை தான் இயேசு கிறிஸ்து பரலோகம்னு சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிதான்னா அப்பா. அப்போ அவரும் என்ன சொல்றாரு? பரலோகத்தில் பரமபிதா இருக்கிறார், நான் அவருடைய குழந்தை. அப்ப எங்கேயுமே அவர் இறைவன்னு சொல்லிக்கல. அப்ப அந்த பரலோகம் இதுதான், அந்த பரமபிதா இவர்தான். அடுத்தது நபிகள் நாயகம் அழைக்கக்கூடிய அல்லாஹ் இவர்தான். அவர்களும் இறைவனை ஒளி பொருந்தியவராகத்தான் பார்க்கறாங்க. அடுத்தது புத்தர் இந்த உலகத்தை நிர்வாண தாமம், நிர்வாண நிலைன்னு சொல்றார். இப்போ ஒருத்தர் உடம்புல ஆடை இல்லாம இருக்கிறாருன்னா நிர்வாணமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னை ஆன்மான்னு உணரும் போது, ஆன்மா இந்த உடம்புல இருந்து விடுபட்ட ஒரு நிலையை அனுபவம் செய்யும் போது, ஆன்மா இந்த உடல் என்ற ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பரந்தாமத்தில், அப்போ அந்த உலகத்துல, அந்த பரலோகத்துல ஆன்மாக்கள் ஒளி புள்ளியா இருக்கிறாங்க, உடல் என்ற ஆடை இல்லாம. அதனால புத்தர் அந்த உலகத்தை நிர்வாண தாமம், நிர்வாண நிலைன்னு சொல்றார் அவருடைய அனுபவத்துல. அடுத்தது இந்துக்கள் அந்த உலகத்தை முக்தி தாமம், மோக்ஷதாமம்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா, இந்த உடல் என்ற பந்தனத்திலிருந்து விடுபட்டு, எல்லா பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டு, பாவ புண்ணிய விளையாட்டிலிருந்து விடுபட்டு ஒரு முக்தி நிலை, விடுதலை நிலை அங்க நம்மளுக்கு அனுபவமாகுது. ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரி. ஆழ்ந்த தூக்கத்துல எந்த எண்ணமும் இருக்காது, கனவு கூட இருக்காது. அதுபோல ஒரு நிலை தான் அந்த பரந்தாமத்துல இருக்கக்கூடிய நிலை. ஸோ அந்த உலகத்தை பரந்தாமம்னும் அழைக்கிறாங்க. பரந்த தாமம், அதுக்கு மேல உயர்ந்த இடம் இல்லை, அதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை. அதனால பரந்த தாமம். இதை விட உயர்ந்த ஒரு உலகம் இல்லை, ஒரு நிலை இல்லை. சாந்தி தாமம், அங்கு சாந்தி மட்டும்தான் நிறைஞ்சிரும். அமைதி வேற, சாந்தி வேற. பீஸ், சைலன்ஸ், ரெண்டு வார்த்தை இருக்கு. இப்போ நாம வீட்டில் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா, நம்ம வீட்டில் யாருமே இல்லைன்னா நாம அமைதியா இருப்போம். ஆனா சாந்தியா இருக்கிறோமான்னா கேள்விக்குறி. எந்த சப்தங்களும் இல்லாம இருந்தா அமைதி. ஆனா உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வெளி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குது அமைதி. ஆனா உள்ளுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சப்தம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு நினைவு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போ அந்த நிலைய, வெளி சூழ்நிலையில அமைதி, வெளி சூழ்நிலையில் எந்த சப்தம் இல்லைன்னா அதுக்கு பேர் அமைதி. உள்நிலையில கூட எந்த ஒரு சப்தமும் இல்லாத ஒரு நிலை தான் சாந்தி. அப்ப பரந்தாமத்துல தான் அந்த சாந்தி இருக்கு. இந்த உலகத்துல அமைதி மட்டும்தான் இருக்கு. ஸோ கோவில்ல
அமைதியை மட்டும்தான் நீங்கள் அனுபவம் பண்ண முடியும். சப்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே போனாலும் ஏதோ ஒரு எண்ணம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சாந்தி அனுபவம் ஆகாது. அப்போ சாந்தி அனுபவம் ஆகணும்னா சாந்தி தாமத்துக்கு தான் போகணும். அமைதி அனுபவம் ஆகணும்னா சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், கோவிலுக்கு போகலாம், ஆசிரமங்களுக்கு போகலாம். ஆனா சாந்தி அனுபவம் ஆகணும்னா சாந்தி தாமத்துக்கு தான் போகணும். சாந்தி சாந்தி தாமத்தில் தான் இருக்கு. அதுதான் நம்மளுடைய இருப்பிடம், அதுதான் நம்மளுடைய வீடு. அங்கதான் நம்மளுடைய இறை தந்தை சிவபரமாத்மா அதிபிரகாசமான ஒளி புள்ளியாக ஜோதி சுரூபமாக இருக்கிறாரு. அதுதான் அப்பாவுடைய வீடு, அதுதான் குழந்தைகளாகிய நம்மளுடைய வீடு. சரி, அப்படி இந்த உலகத்துல இருந்து நாம ஏன் இந்த பூமிக்கு வரோம்? அதை நாம கொஞ்சம் பார்க்கலாம். ஆன்மாவில் என்னதான் சக்தி இருந்தாலும் அந்த சக்திகளை, அந்த குணங்களை அனுபவம் செய்வதற்கு இந்த உடல் வேணும். இப்போ நம்ம 8 ஹவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். ஆழ்ந்த தூக்கத்தில் நிறைய சக்தி கிடைக்குது, நிறைய சுகம் கிடைக்குது. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்திலே இருந்தால் அந்த சக்தியையும் சுகத்தையும் நம்மளால் அனுபவம் செய்ய முடியாது. தூக்கத்திலிருந்து விழிப்புக்கு வரும்போது, உடல் உணர்வுக்கு வரும்போது தான் அந்த தூக்கத்தில் கிடைச்ச சுகம் அனுபவமாகும், அந்த எனர்ஜி, அந்த சக்தி அனுபவமாகும். முழு நாளும் அந்த சக்தியை நாம் பயன்படுத்துவோம். தூங்கிட்டே இருந்தால் சக்தி கிடைக்கும், ஆனால் நம்மளால் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா விழிப்புக்கு வரணும், உடல் உணர்வுக்கு வரணும். அதுபோல தான் பரந்தாமமும் ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சமமானது. அதோடு தான் நம்ம ஒப்பிடணும் தூக்கத்தோட. ஆழ்ந்த உறக்கம். அப்போ ஆத்மாவில் ஃபுல் சார்ஜ். பரந்தாமத்தில், சாந்தி தாமத்தில் ஆத்மாவுக்கு ஃபுல் சார்ஜ் எனர்ஜி கிடைக்குது. தெய்வீக குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஆன்மா அதை அனுபவிக்க முடியாது. அந்த ஒளி புள்ளி தானாக அந்த குணங்களை அனுபவிக்க முடியாது. அந்த குணங்களை, அந்த சுகங்களை அனுபவம் செய்யணும்னா அந்த ஒளி புள்ளிக்கு ஒரு உடல் தேவை. அப்போ உடல் பஞ்ச தத்துவத்தாலான அந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கு. அப்போ ஆன்மாவுடைய சுகத்தை, சக்தியை அனுபவம் செய்வதற்காக பரந்தாமத்திலிருந்து, இறை தந்தை பரமாத்மாவிடமிருந்து இந்த பூமிக்கு வருது. அப்ப இந்த உடல் மூலமாக ஆன்மாவுடைய சக்திகளை, சுகங்களை அனுபவம் செய்யுது. அப்படி ஆரம்பத்தில் இந்த உடல்ல ஆன்மா வரும்போது ஆன்மா தன்னை உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையுமே செஞ்சது. எப்படி இப்போ ஒரு நடிகர் இருக்காருன்னா, அவருடைய வீட்டிலேருந்து அவர் கிளம்பி போகிறார், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவார். அவருக்குன்னு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்படும். அந்த கதாபாத்திரத்தில் அவர் ஆக்ட் பண்ணுவார். அதே மாதிரி இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு நடிகை வருவாங்க, பசங்க வருவாங்க. இவர் அவங்களுக்கு கணவனாக நடிப்பார், அந்த குழந்தைகளுக்கு அப்பாவாக நடிப்பார். ஒரு வயசான அம்மா அப்பா கேரக்டரில் இருக்கிறவங்களுக்கு பையனாக நடிப்பார். ஆனால் இது நடிச்சிட்டு இருக்கும்போது வெளியில் நடிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இதெல்லாம் பொய், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நடிப்பு முடிஞ்ச பிறகு நான் என்னுடைய உண்மையான வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே தான் என்னுடைய உண்மையான சொந்தங்கள் இருக்குது, அந்த கான்ஷியஸோட நடிப்பாங்க. அப்படித்தான் நாமளும் இந்த உடலென்ற ஆடையை ஏற்று ஆன்மா இந்த நடிப்பை நடிக்கிறதுக்காக வருது. இந்த பூமி தான் ட்ராமா ஸ்டேஜ்.
அந்த ஸ்டேஜ் ட்ராமா போடுவாங்க இல்லையா, அப்போ இந்த இந்த உலக உருண்டை தான் ட்ராமா ஸ்டேஜ். அதுக்கப்புறமா அந்த ட்ராமா ஸ்டேஜை சுற்றி லைட் செட்டிங் இருக்கும் இல்லையா, அதுபோல தான் இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் லைட் செட்டிங். ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்துக்கு ஒவ்வொரு உடல் நம்ம மாற்றுறோம். நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி உடல் கிடைக்குது. நம்மளுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் நல்லா நடித்தோம்னா அடுத்த படத்துலையும் இதே மாதிரி உயர்ந்த கேரக்டர் கிடைக்கும். இந்த படத்தில் சரியாக நடிக்கலைன்னா அடுத்த படத்தில் நம்மளுக்கு சரியில்லாத கேரக்டர் தான் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் காஸ்டியூம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது ஆரம்பத்தில் சரியாக தான் நடித்தோம், பர்ஃபெக்டாக நடித்தோம். இது நடிப்புன்னு தெரிஞ்சு நடித்தோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா அந்த நடிப்பில் மூழ்கி போயிட்டோம். அந்த நடிக்கிறதுக்காக கூட வரவங்களோட சேர்ந்து அவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்து மனைவியாக நடிக்க வந்தவங்கள மனைவியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்களா நடிக்க வந்தவங்கள உண்மையான குழந்தைங்கள நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அப்பாவா தாய் தந்தை என்ற கேரக்டரில் நடிக்க வந்தவங்கள உண்மையான அம்மா அப்பாவா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். பொய்யை உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையை மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது இந்த உடம்பில் ஆன்மா வரும்போது தன்னை ஆன்மான்னு உணர்ந்து எல்லா காரியங்களையும் செஞ்சதால் அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம், இந்த தெய்வீக குணங்கள் நிறைந்த வாழ்க்கையை ஆன்மா வாழ்ந்தது. அதுக்கப்புறமா ஆன்மா உடல் உணர்வுக்கு வந்து அழியக்கூடிய உடம்பை தானுன்னு தப்பாக நினச்சதால உடலுக்கு சம்பந்தப்பட்ட காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், சோம்பல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் நம்மளை கீழ் நோக்கி கொண்டு போகுது. இப்போ நாம் நம்மளை மறந்துட்டோம், உண்மையான தந்தையை மறந்துட்டோம், வீட்டை மறந்துட்டோம், அட்ரஸை தொலைச்சிட்டோம். அப்போது மறுபடியும் நான் பரந்தாமத்துக்கு போனாதான் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய சாந்தியை நான் மறுபடியும் அனுபவம் செய்ய முடியும், தெய்வீக குணங்களை அனுபவம் செய்ய முடியும். அப்போது நான் பரந்தாமத்தையும் மறந்துட்டேன், பரமாத்மாவையும் மறந்துட்டேன். இப்போ அதுதான் என்னுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ மறுபடியும் இதையெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் பரமாத்மாவுக்கு வருது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிட்ருக்கார். அவர் நம்மளை மாதிரி உடல் கிடையாது, நம்மளை மாதிரி அவருக்கு அம்மா அப்பா கிடையாது, கர்ப்பத்தில் பிறக்க மாட்டார். அவர் ஜனனம் மரணத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்போது அவர் இப்போ எல்லா ரகசியங்களையும் நம்மளுக்கு புரிய வச்சு தன்னை ஆத்மான உணர்ந்து பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவாகிய சிவபரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்க என்ற அடிவற்ற ராஜயோக தியானத்தை சொல்லித்தரார். இந்த தியானத்தின் மூலமாகத்தான் நம்மளுடைய ஜென்ம ஜென்ம பாவங்கள் விகர்மங்கள் விநாசமாகும். இந்த தியானத்தை தான் மும்மூர்த்திகள் தேவர்கள் எல்லோருமே செஞ்சது இந்த தியானத்தை தான். அந்த தியானத்தை தான் இப்போ இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு இந்த பிரம்ம குமாரிகள் மூலமாக. அப்போ அந்த தியான முறையை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ அப்போது இப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்மளை ஆன்மான்னு உணர்ந்து பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி சுரூபமான அந்த இறை ஆற்றலை நினைவு செய்யணும். அதனால் நம்மளுடைய பாவங்கள் அழியுது. அப்போது சொர்க்கம்னா என்ன? அப்போது இது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு இந்த யுகங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அப்போது அது எப்போ நடந்தது? அப்போ அங்கே வாழ்ந்தவங்க தான் தேவதைகளா? தேவதைகள் மேலே இல்லைன்னு பார்த்தோம்.
அப்போ தேவதைகள் இந்த பூமியில் வாழ்ந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யுகங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்டது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அப்போ இங்கே தான் தேவர்கள் வாழ்ந்திருக்கணும். அப்போ இந்த காலகட்டங்களில் தான் தேவதைகள் வாழ்ந்திருக்கணும். அப்போ அசுரர்கள் அண்ணா யாரு? அப்போ தேவதைகள் இருந்தால் அசுரர்கள் இருக்கும். அப்போ இங்கே தான் மகாபாரதம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, இங்கே தான் ராமாயணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன? அப்போ உண்மையான ராமாயணம், உண்மையான மகாபாரதம், உண்மையான தேவர்கள், உண்மையான தேவதைகளுடைய வாழ்க்கை, இப்போ அதெல்லாம் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் நாம் ஆன்மா, ஆன்மாவுடைய சக்திகள், ஆழ்மனதின் சக்திகள், பிரபஞ்ச சக்தி, கோவில் அண்ணா என்ன, ஸோ இது வரைக்கும் 1 by 1 பார்த்தோம். தேவதைகள் அண்ணா என்ன பார்த்தோம். இப்போ பரமாத்மா வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம சொல்ல போகிறது தான் அசல் விஷயம். அப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் நடக்கலான்றத ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ உண்மையிலேயே என்ன நடந்தது, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றதை நம்ம டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அப்போ பரமாத்மா யாருன்னு பார்த்தோம். இப்போ அந்த பரமாத்மா பிரம்மகுமாரிகள் மூலமாக உண்மையிலேயே என்ன நடந்தது, உண்மையிலேயே தேவதைகள் அண்ணா என்ன, உண்மையிலேயே அசுரர்கள் அண்ணா யார், உண்மையிலேயே சொர்க்கம் அண்ணா என்ன, நரகம் அண்ணா என்ன, உண்மையிலேயே மகாபாரதம் ராமாயணம் அண்ணா என்ன, அது எங்கே நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அடுத்த வாரத்திலிருந்து 1 by 1 பார்க்கலாம். ஓம் சாந்தி. உன்னைத்தான் நினைப்பேன் என்னாலும், மகிழ்ந்தே உரைப்பேன் உன்னாமம், மறவேன் பிரியேன் உன்னுறவை, மடிமேல் தவழ்வேன் என்னாலும். உன்னைத்தான் நினைப்பேன் என்னாலும், மகிழ்ந்தே உரைப்பேன் உன்னாமம், மறவேன் பிரியேன் உன்னுறவை, மடிமேல் தவழ்வேன் என்னாலும். உன்னைத்தான் நினைப்பேன் என்னாலும். தெய்வ ஞானமும் ராஜயோகமும் அவை என்னிரு கண்களன்றோ, தெய்வ ஞானமும் ராஜயோகமும் அவை என்னிரு கண்களன்றோ, மன தூய்மையும் சொல்லில் வாய்மையும் அவை தெய்வீக குணங்கள் அன்றோ, அவை தெய்வீக குணங்கள் அன்றோ. உன்னைத்தான் நினைப்பேன் என்னாலும், மகிழ்ந்தே உரைப்பேன் உன்னாமம். காமக்ரோதமும் லோபமோகமும் அவை மனிதரை அழிக்கும் அன்றோ, காமக்ரோதமும் மோகலோபமும் அவை மனிதரை அழிக்கும் அன்றோ. ஞான சூரியன் நேரில் வந்ததும் அவை பனியென விலகும் அன்றோ, அவை பனியென விலகும் அன்றோ. உன்னைத்தான் நினைப்பேன் என்னாலும், மகிழ்ந்தே உரைப்பேன் உன்னாமம். கடலானவன் குணம் யாவிலும் உனை கண்ட பின் வேறு உண்டோ, கடலா
குணம் யாவிலும் உன்னை கண்ட பின் வேறு உண்டோ? இருளான என் அறியாமையும் இனியும் என் வாழ்விலுண்டோ? இனியும் என் வாழ்விலுண்டோ? உன்னைத்தான் நினைப்பேன் எந்நாளும், மகிழ்ந்தே உரைப்பேன் உன் நாமம். புவி எங்குமே புது கோலமே, யாவும் புனிதமாய் மாறிடுமே. புவி எங்குமே புது கோலமே, யாவும் புனிதமாய் மாறிடுமே. முள்ளெஞ்சமும் மலராகுமே, முழு முதலாம் சிவன் நினைவால், முழு முதலாம் சிவன் நினைவால். உன்னைத்தான் நினைப்பேன் எந்நாளும், மகிழ்ந்தே உரைப்பேன் உன் நாமம். மறவேன் பிரியேன் உன்னுறவை, மடிமேல் தவழ்வேன் எந்நாளும். உன்னைத்தான் நினைப்பேன் எந்நாளும்.